ஜானகி சந்தியா சீரியலில் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்ததுன்னு ரிவ்யூவாக பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தனாவுக்கும் மாயாவுக்கும் வந்துட்டு நலங்கு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறாங்க. அப்போது புவனேஸ்வரி வீட்டில் இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அதே போல் நம்ம மாயாவுக்கும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து ரெண்டு பொண்ணுங்களையும் உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் வந்துட்டு தாய்மாமன் தான் சீர் செய்யணும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா சொல்கிறாங்க. பத்மா ரொம்ப ஆவலாக இருக்கிறத பார்த்து மணி வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அதே சமயத்தில் என்னுடைய மருமகங்களுக்கு நானே வந்துட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சீர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போது பார்க்கும் பொழுது நம்ம மாயாவும் அந்த பக்கம் சாருவும் ஒரே மாதிரி புடவை கட்டியிருக்காங்க. சிவராமன் கேட்குறாரு, என்ன இது மாயா, நீயும் சாருவும் ஒரே மாதிரி புடவை கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது மாயா சொல்கிறாங்க, சித்தப்பா ஒரே மாதிரி புடவை கட்டியிருக்கிறதுனால சாரு ஒன்றும் கல்யாண பொண்ணு ஆயிர போகிறது கிடையாதே, நான் தானே சீனுவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சாரு மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாங்க, இப்போ எப்படி புடவை மாறுனுச்சோ அதே மாதிரி நாளைக்கு பொண்ணும் மாறும். நீ கட்டியிருக்க புடவையே சீனு கொடுத்ததில்ல, அதுக்குள்ளே ஏன்டி ஓவராக கற்பனை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக நலங்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் பொழுது மணி வந்துட்டு மாலை போட்டு மரியாதை பண்ணி ரெண்டு பொண்ணுங்களுக்குமே வந்துட்டு ஆரம்பித்து வைக்கிறாரு. எல்லாருமே வந்துட்டு நலங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன் பை ஒன்னாக எல்லோரும் போயிட்டு செய்கிறாங்க. அப்போது நம்ம ரகுராம் ஜானகி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தனாவுக்கு அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு வந்த புடவை வந்துட்டு காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த புடவையை வந்துட்டு நம்ம கதிர் தான் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ஒரு வேலை ஒன்று பார்த்துருக்காரு. அவங்க கொண்டு வந்த புடவையை எடுத்து வேறு இடத்துல வச்சுட்டு அவர் வாங்கிட்டு வந்த புடவையை அந்த இடத்துல வச்சு கொடுத்துருக்காரு. அப்போது நம்ம கதிர் போயிட்டு நலங்கு நடக்கும் பொழுது தனியாக நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து இந்த பக்கம் கோச் கார்த்திக் வந்துட்டு அந்த இடத்துக்கு வராரு. வந்து கேட்குறாரு, என்ன பிரதர் ரொம்ப சோகமாக இருக்க, திருவிழாவில் காணாமல் போன பையன் மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உடனே நம்ம கதிர் சைலண்டாக இருக்காரு. அப்போ கேட்குறாங்க, நீ என்ன சொன்ன, தனா பக்கத்தில் என்னை நெருங்க கூட விட மாட்டேன்னு சொன்னேன், அப்படி தானே? இப்போ பார்த்தியா, நலங்கு ஃபங்க்ஷன் வரைக்கும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஏன் கைனாலேயே புடவை எடுத்து தனாவுக்கு கொடுத்து நலங்கு ஃபங்க்ஷனையும் முடிச்சு தனாவுக்கு நான் பாதி புருஷன் ஆகிட்டேன். இன்னும் கல்யாணம் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. அதுவும் சீக்கிரமாக நடக்கும் பிரதர், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆனால் அதையெல்லாம் நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம கதிர் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் சைலண்டாக நிற்கிறாரு. அடுத்ததாக நம்ம கதிர் கேட்குறாரு, ஓ அப்படியா, 1 மினிட் பிரதர், உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல, அதாவது ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் புடவையை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாரு. இது தானே நீ தனாவுக்கு வாங்கின புடவை, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கார்த்தி வந்து அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போது கதிர் சொல்கிறாரு, என்ன நீ 4 கடை தேடி தேடி போய் ஏறி இறங்கி அலைஞ்சி திரிஞ்சு வாங்கின புடவை இது தானே அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே தனா கட்டியிருக்க புடவை ஏதுன்னு பார்க்குறியா, அது நான் வாங்கிட்டு வந்த புடவை. நீ எங்கெல்லாம் போகிற என்னெல்லாம் பண்ணுறேன்னு நான் உன்னை ஃபாலோ பண்ணுவேன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி நீ எங்கெல்லாம் போனியோ என்னெல்லாம் பண்ணியோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி நீ எடுத்த மாதிரியே ஒரு புடவையை எடுத்து அந்த புடவையை காணாம போச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா, அந்த புடவையை மாற்றி வச்சதே ஐயா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அப்போது தனாவுக்கு வந்துட்டு நலங்கு ஃபங்க்ஷன் முடித்து புடவை கொடுத்ததுனால நீ வந்துட்டு பாதி புருஷன்னு சொன்னீல, அப்போது இப்போ தனா கட்டியிருக்க புடவை யாரோடையது, நான் வாங்கி கொடுத்தது தானே, அப்போ நான் வந்துட்டு தனாவுக்கு புருஷன் மாதிரி தானே அப்படின்னு கேட்குறாரு. அது கேட்ட உடனே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகி கோவப்படுறாங்க ஒரு பக்கம் நம்ம கோச்சு. அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம கதிர் சொல்கிறாங்க, இதோ பாருடா, தனா பக்கத்தில் கிடையாது, தனாவுடைய நிழலை கூட உன்னைய தொட விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாரு. போன பிறகு நம்ம கார்த்திக் வந்துட்டு தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தனா வராங்க. தனா வந்து கோச் அப்படின்னு கூப்பிட்றாங்க. திரும்பி பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போது என்ன கோச், ஏன் தனியாக நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே இந்த சாரீ நீங்கள் வாங்கி கொடுத்த இந்த புடவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த புடவை ரொம்ப அழகாக இருக்குது, இதை கட்டியிருக்கும் பொழுது நீங்களே என் கூட இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே நம்ம கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா சைலண்டாக நின்று கேட்டுட்ருக்காரு. அப்போது நம்ம தனா சொல்கிறாங்க, எனக்கும் என்னோடய அக்கா மாயாவுக்கும் ஒரே நாளில் கல்யாணம் ஆக போகுது, அது நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு கார்த்தி. என்ன கோச் சொல்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. நீ இப்படி கோச் வாங்க போங்கன்னு சொல்கிறது, இந்த கோச்சுன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கல, ஒன்று வாங்க போங்கன்னு சொல்லு, இல்லைனா கார்த்தின்னு பேர் சொல்லி கூப்பிடு. பேர் சொல்லியா, ஐயோ அதெல்லாம் தப்பு, நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. சீனு மாயாவை அப்படி தானே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க பழகிட்டாங்க, என்னாலலாம் அப்படி கூப்பிட முடியாது, அப்போ வாங்க பொங்கன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கதிர் வந்துட்டு 2 ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு வராரு. வரும்பொழுது கதிரை பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகுறாரு கார்த்தி.
அப்போது தனா சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்து கொடுத்த இந்த புடவை ரொம்ப லேஸாக வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. இதை கட்டியிருக்கும் பொழுது நீங்களே என் கூட இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வாங்கி கொடுத்த இந்த ஜுவல்ஸை போட்டிருக்கும் பொழுது நீங்கள் என் மேலே தோளில் கை போட்டிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தனா சொல்ல எல்லாத்தையுமே கதிர் தனா கூட சேர்ந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட தனாவும் நம்ம கதிரும் லவ் பண்ணுற மாதிரியே ஒரு சீனெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம தனாவை யார் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க என்னங்கிறத அடுத்து வர போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.